நம்ம பர்த்டேக்கு என்ன ஸ்பெஷல்னு பார்க்கலாமா? செல்வா இருந்தாலே ஸ்பெஷல் பிரியாணியா தானே இருக்கும். இன்னைக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷலா நாட்டுக்கோழி பிரியாணி தான் பண்ணோம். எப்பவுமே செல்வா என்ன சமைச்சாலும் நம்ம தான் எடுபிடி மேல அங்கிட்டு இங்கிட்டு எடுத்து கொடுத்துட்டு திரியும். ஆனா இன்னைக்கு எப்படி செல்லமையன் தான் ஒன்று ஒன்றா அப்பா கேட்க கேட்க எடுத்து கொடுத்துட்டு இருந்தான். நம்ம ஒரு 3 மணிக்கெல்லாம் சமைச்சு சாப்பிட்றலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணோம். அப்புறம் ரொம்ப டைம் ஆயிடுச்சு. ஒரு 4 4:30 ஆயிடுச்சு நினைக்கிறேன் நம்ம சாப்பிட உட்காரும்போதே. மச்சான் தான் எனக்கு பசிக்குது பசிக்குதுன்னு ரொம்ப நேரமாக சொல்லிகிட்டு இருந்தாங்க. சிக்கன் பிரியாணி வச்சு மட்டன் கிரேவி வச்சுருந்தோம். அப்புறம் எப்போது மாதிரி வெங்காயம் ரைத்தா, முட்டை அதுதான் நல்லா செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. பாப்பா வச்ச நாட்டுக்கோழி ஸ்பெஷல் பிரியாணி அப்படின்னு நல்லா சாப்பிட்டுட்டு உண்ட மயக்கம் அப்படின்னு கொஞ்சம் நேரம் ரூமில் உட்காந்து கதை தான் பேசிகிட்டு இருந்தோம். ஈவினிங் போல் அக்கா மச்சான் செல்லம்மையன் எல்லாருமே ஊருக்கு கிளம்புறேன்னு சொல்லிட்டாங்களா. நமக்கு கேக்கு வெட்டவே விருப்பம் இல்லை. என்னத்தை அப்படின்னு செல்வா தான் சின்னமாக கொஞ்சமாக வாங்கி வெட்டலாம் பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேக்கு வாங்கிட்டு வந்தான். ஒரு ஈவினிங் 6:30 7 மணி இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ தான் கேக்லாம் வெட்டோம். நம்ம பர்த்டேக்கு யார் யார் என்ன வாங்கி கொடுத்தா அப்படின்னு. அது மட்டும் இல்லாமல் பர்த்டே செலிப்ரேஷன் வீடியோவே நெக்ஸ்ட்டு அப்டேட் பண்ணுறேன். நிறையா பேர் எதிர்பார்த்ததை விட அதிகமாகவே விஷ் பண்ணியிருந்தீங்க. எல்லாருக்குமே ரொம்ப நன்றி.